ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2024க்கான விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பல அற்புத பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுன்றதுக்காக டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த விநாயகரோட சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது விநாயகர் சதுர்த்தி பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்மம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மங்களகரமான விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கும் விநாயக பெருமானுடைய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் முதற் கடவுளாக அவதரித்த நாளை தாங்க நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் இந்த விநாயகர் அவதாரம் செய்ததாகவும் புராணங்கள் சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா வரும் ஆவணி மாதம் விநாயகரை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பு மாதம் அப்படின்னு சொல்லலாம். விநாயகரோட சதுர்த்தியானது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில வந்திருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளையே பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதே பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் 10வது நாள் தான் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடம் செய்கிறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்துக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் அறிவையும் பொறுமையும் அளிப்பதாக சொல்லப்படுது. ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமின்றி இந்த நாளில் விநாயகர் பெருமானை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிய வேண்டும். அதன் பிறகு விநாயகருக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடை அமைத்து அதில் விநாயகரை வைக்க வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்த அவல், சுண்டல், அப்பம், பொரி, கொள்ளுக்கட்டை, பழங்கள் மற்றும் பூக்கள் இந்த மாதிரி உணவு வகைகளை படைத்து மனதார வழிபாடு செய்யணும். இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தால் நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பா ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் விநாயகர் பெருமானுக்குரிய பூஜை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாம். சோ விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படின்றத முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சிம்மம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் பேச்சு மற்றவர்களை சிந்திக்கும் வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மற்றவர்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசி நேயர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கான சிறப்பு பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
அதாவது உத்தியோகஸ்தாரர்களுக்கு பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதையும் ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்க வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல சிம்மம் ராசியில வியாபாரம் செய்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீங்கள். இதனால உங்களுக்கு அலைச்சல் மனசோர்வு ஏற்படலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சிம்மம் ராசி நேயர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அக்கறை காட்டுவது அவசியம். அலட்சியமா மட்டும் இருக்கவே கூடாதுங்க. குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கும் தங்கள் மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெறும். அதாவது சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ரொம்ப நாளா ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு திருமண தடைகள் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாம். உங்களுடைய கணவரின் உடல்நிலையில் பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியங்க. அதே போல குடும்ப தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவரின் உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல நீங்க ரொம்பவே அக்கறை காட்டுவது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இனிப்பு பொருட்களை கண்டிப்பா பாத்தீங்கன்னா உட்கொள்வதை உங்களுடைய கணவன்மார்கள் தவிர்ப்பது ரொம்பவே அவர்களுக்கு நல்லதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கலைஞர்கள் பாத்தீங்கன்னா தங்கள் சக கலைஞர்களுடன் வெளியூர் படப்பிடிப்பாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு நல்ல தொகையும் கிடைக்கலாம். வருமானம் ரீதியாக பாத்தீங்கன்னா கலைத்துறையினர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமைய போகுது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய உடல் நலம் மிகவும் நன்றாக இருக்குங்க. அதனால எந்த ஒரு அலைச்சலும் மனசோர்வும் இல்லாமல் உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பாகவே செய்து முடிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் தலைமையில் பாத்தீங்கன்னா கல்வி சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு. அதே போல நீர் நிலைகளில் அருகில் செல்லாமல் இருப்பது ரொம்பவே அவசியங்க. நீங்க அலட்சியமா ஏதாவது நீர் நிலைகளில் சென்று அங்க ஏதாவது நீங்கள் தவறுகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால மாணவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு நன்மையை பயக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிரியரின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்குங்க. சோ கண்டிப்பா மாணவர்கள் இந்த நேரத்துல ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். சோ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ரொம்பவே ஒரு அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா மாணவர்கள் இந்த பலனுக்கேற்ப நடந்து கொள்ளலாம். சோ சிம்மம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா திருவேற்காடு மாரியம்மனை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று தரிசிப்பது நல்லதுங்க. அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் பாத்தீங்கன்னா சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நேர்களும் மாரியம்மனை மனதார வேண்டி தரிசனம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது அனைத்துக்குமே ஒரு முற்றுக்கட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ மனதார இந்த ஒரு பரிகாரத்தை சிம்மம் ராசி நேயர்கள் செய்து பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா சிம்மம் ராசி நேயர்கள் இந்த பலனுக்கேற்ப நீங்க நடந்து கொள்ளலாம். சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.